தேமுதிகவாகட்டும் இல்லாட்டி ராமதாஸ் எல்லா முடிவுமே தொங்கல்லே இருந்துட்டு இருக்கு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான காரணம், காங்கிரஸ் என்ன முடிவை எடுக்க போகிறதுங்கிறத டிஎம்கே தலைமை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப காங்கிரஸ் தொடர்ந்து அவங்க கூட்டணியிலே இருக்கும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி ஒரு முடிவை எடுத்தால் தேமுதிகவுக்கும் அங்க வேலை இருக்காது, ராமதாஸுக்கு வேலை இருக்காது. டிஎம்கே கூட்டணியில ஒருவேளை காங்கிரஸ் காலை வாரி விட்டு டிஎம்கே கூட்டணி வெளியேறி விஜயோட கைகோர்த்து விட்டது என்றால், அப்போ இந்த காங்கிரஸ் வெளியில போனதை ஈடுகட்டணும், ஒரு காம்பன்சேட் பண்ணணும். அப்போ அதற்காக தேமுதிகவுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படலாம், அதே போல ராமதாஸுக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம். ஆனால் இது காங்கிரஸ் எடுக்கிற முடிவை பொறுத்து. காங்கிரஸ் எப்ப முடிவு எடுக்கும் அது யாருக்கும் தெரியாது. திட்டவட்டமா காங்கிரஸ் முடிவெடுத்து சொன்னால் தேமுதிக விவகாரமும் கிளியர் ஆயிரும், ராமதாஸ் விவகாரமும் கிளியர் ஆகிரும். இப்போ காங்கிரஸ் முடிவெடுத்து திட்டவட்டமாக சொல்லுகிற வரை தேமுதிக தன்னுடைய முடிவை டிராக் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதே வேலையை தான் ராமதாஸும் பண்ணிக்கொண்டே இருப்பார். ஒன்ஸ் காங்கிரஸ் முடிவு செஞ்சு நாங்க டிஎம்கேயோட போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டால் ராமதாஸ் என்டிஏவுக்குள் வருவார், தேமுதிகவும் என்டிஏவுக்குள் வரும். ஒருவேளை காங்கிரஸ் மாற்றி முடிவு செய்து நாங்கள் விஜயுடன் போகிறோம் என்று சொல்லிவிட்டால் ராமதாஸுக்கான தேவை டிஎம்கே கூட்டணிக்குள் எழும், தேமுதிகவுக்கான தேவையும் டிஎம்கே கூட்டணியில் உருவாகும். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் திடீர்னு ஒரு கிராக்கி ஏற்படும். இவங்க ரெண்டு பேருமே டிஎம்கே கூட்டணியை நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். சோ இவர்கள் முடிவுக்கான மைய புள்ளியாக இருப்பது காங்கிரஸ்.